2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இனி கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. 13ஆம் வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்தில் யெகோவா-ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, போன வாரம் வருஷம் நம்ம தியானிச்சோம். ஆபிரகாமுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. 25 வருஷம் காத்திருந்து ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தர் பலியா கேட்கிறாரு. அப்போ உள்ளம் வேதனை பட்டதை என்பதை நம்ம நாட்களில் பார்த்தோம். அப்போ அந்த பிள்ளையை பலி செலுத்தாமல் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏகத்தோட மலையில ஏறி இருப்பாரு. ஆனா கீழே இறங்கி வரும்பொழுது ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சியோட என்ன பண்ணிருப்பார், அவர் இறங்கி வந்திருப்பார் என்று சொல்லி நம்ம தியானிக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுடைய தேவைகளை சந்திச்சார் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கேட்கிறார், நீ பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா பலி செலுத்த கத்தியை ஓங்கர மரத்தை கத்துச்சே பலி செலுத்த. உன் பிள்ளையாடுனால என்ன பண்ணாத, கைய வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தா முள்ளுக்குள்ள ஆட்டு குட்டி சிக்கிட்டு இருக்குல்ல, ஆட்டு கணா சிக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா, அது வரைக்கும் ஆபிரகாம் அங்கதான் இருக்கிறாரு, ஈசாக்கு அங்கதான் இருக்கிறார், யாருக்கும் தெரியல. ஆனா ஆட்டுக்குட்டி ஆட்டு கணா இங்கதான் இருந்துச்சு. அவ்வளவு நேரம் முள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு. அல்லேலூயா, கர்த்தர் அந்த தேவையை சந்தித்தான். உடனே ரொம்ப நேரம் இல்ல, கையை ஓங்கன அடுத்த நேரமே கர்த்தர் பேசினார். அடுத்த திரும்பி பார்த்தா தேவை சந்திக்கப்பட்டது. அதான் சாட்சி சொன்ன வாழ்க்கையில பார்க்கணும். ஜெபிக்கிட்டு போனோம், ஆராதனை வார்த்தை கேட்டு போனோம், கர்த்தர் உடனே என்ன பண்ணினார், அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சும்மா தேவை சந்திக்கிற தேவன் கிடையாது. அல்லேலூயா, வேதத்தில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த 3 இடங்களிலும் திரும்ப திரும்ப ஒரு வசனத்தை ஆண்டவர் வேதத்துல அவர் சொல்லுகிறாரு, அவனவன் கிரியைக்கு தக்க பிரதிபலனை அளிப்பேன். கவனிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாருக்கு நான் தேவையை சந்தித்து பிரதிபலனை அவர் அளிப்பாரா, அவனுக்கு தன் தன் கிரியைகளின்படி நான் என்ன பண்ணுவேன், பிரதிபலனை அளிப்பேன். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி தேவையை சந்தித்தார்னா, அவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்தார். கிரியைகள்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்முறைகள் தான் என்னது, கிரியைகள். அல்லேலூயா, அப்போ ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யணும். வேதத்துல சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல சில யாக்கோபு எழுதுகிற நிறுவனம் நினைக்கிறேன். யாக்கோபின் நிறுவனம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய பாட்டுல யாக்கோபின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். வேகமா 2ஆம் அதிகாரம் அதில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சகோதரன் உன்னிடத்தில் மிகுந்த புள்ளியோட பசியோட அவன் வரும் பொழுது அவனுக்கு நீ அறிவுரை சொல்லுகிற, நீ குளிர் காய்ந்துக்கொள், உன் பசியான நீ ஆகாரத்தை சாப்பிடலாம், நீ இறந்து போகலாம் சொல்லிட்டு அவனுக்கு நீ ஆகாரம் கொடுக்காமல் இருந்தால் அதுல என்ன பிரயோஜனம்? எத்தனை புரியுது? யாருக்கு 2ஆம் அதிகாரம் நீ வசனத்தை நான் வாசித்துருவேன், நீங்க கவனித்தால் போதும். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்த பசியோட வரான், ரொம்ப குளிரோட வேலையோட தேவையோட வரான். அப்ப அவனுக்கு நம்ம சொல்றோம், என்னப்பா இப்படி குளிர்ல நடிக்கிட்டு இருக்கிறியே, ஒரு பெஸ்டிக்கா நீ போட்டிக்க வேண்டாமா, என்ன சாப்பிடலையா, சாப்பிட்டா நல்லா என்ன பண்ண முடியும், ஆரோக்கியமா இருக்கும்பா, நல்லா சாப்பிடுவான்னு சொல்றோம். உங்க வீட்டுக்கு வந்து கஷ்டம்னு சொல்லி வராங்க. கஷ்டத்துக்கு நம்ம அறிவுரை சொல்லிட்டு நம்மளால கொடுக்க முடிந்த உதவியை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அதனால என்ன பிரயோஜனம்? அப்போ கிரியைகள், வாய் பேச்சு நம்ம சொல்றோம், கஷ்டப்படுறான், குளிர்ல ரொம்ப வேதனைப்படுறான், வாயை சொல்லிட்டு நம்மளால இருந்த ஒரு ரூபாயாவது
கிரியைகள். எத்தனை புரியுது? அப்ப ஆபிரகாம் மனசுல விசுவாசம், கர்த்தர் என் பிள்ளையை நிச்சயமாகவே பலி கொடுக்க மாட்டார் என்ற விசுவாசம் இருந்தாலும் அவர் விசுவாசத்துக்கு வீட்டில் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கல, தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பலி செலுத்த கர்த்தர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போக ஆரம்பித்தார். கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிந்தவங்க? அவர் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் கிரியைகளை நன்கு பார்க்கிற தேவன். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் 21ஆம் வசனம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்ப எப்பதான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்படுகிறது? கவனிங்க. விசுவாசத்தை உடனே அவர் நீதிமானாய் மாற்றப்படல. விசுவாசம் ஒரு வாரத்தில் இருந்தாலும் தன் சரீரம் அதை என்ன பண்ண ஆரம்பித்தது? கிரியைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. மகனை கூட்டிட்டு போறாரு. அப்ப அதனாலதான் என்ன பண்ணாரு? ஈசாக்கை பலிபீடத்துல வச்சதுனால கடைசி வரைக்கும் கட்டல் பார்க்கிறாரு. பலிபீடத்துல வச்சு வெயிட் பண்றாரா இல்ல கதையை ஓகுறாரா கட்டல் பார்க்கிறார். நீ ஒவ்வொரு தாமதிக்கிற நேரத்தை கட்டல் பார்க்கிறார். கத்தருக்காக நீ எழுதுகிற நேரத்தை கட்டல் பார்க்கிறார் அப்படின்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கத்தர் பார்க்கிறாரு. அவன் பலிபீடத்தை செலுத்துறதுனாலதான் அவன் என்னவாய் மாற்றப்படுகிறான்? நீதிமானாய் மாற்றப்படுகிறான். மேல வசனம் சொல்லப்படுகிறது, கிரியில் இல்லாத விசுவாசம் சத்தமா சத்தமா கிரியை இல்லாத விசுவாசி சொல்லுமா பக்கத்துல சொல்லமா கிரியை இல்லாத கேட்கிறோமா? ஏதோ 1000 கூட்டம் சொல்லுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க செத்தது. கிரியை இல்லாத ஒரு விசுவாசி என்ன விசுவாசி? அது இருந்து இல்லாத ஒரு விசுவாசம். அப்ப ஆபிரகாம் இருந்துச்சு, அது கிரியைகளை வெளிப்படுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படி கிரியை இல்லாத மனுஷனை குறித்து வீணரான மனுஷரே அவன் வார்த்தை இல்லைதான். அதான் நான் சொல்லல, ஆண்டவர் உங்க கையில் இருக்கிற வேதத்தில் சொல்ற. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் விசுவாசம் இல்லாம ஒரு மனுஷனை குறித்து அவன் சொல்ல வீணரான நீ வாழ்றதே நீங்க நம்ம பிள்ளைங்க சொன்ன சொல்லுங்க. என்னதான் சொல்லுவோம்? ஒன்ன பெற்றதுக்கு ஒரு அசிமுடைய வச்சிருக்காரா, ஒன்னது ஒரு 2 மாடுகள் வச்சிருந்தாரா, அது பால் கறி என்ன பண்ணிருப்பேன் சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடுமையா. அப்போ ஆண்டு சொல்லுகிறாரு, கிரியினால நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர் செய்யுங்க. ஆண்டவர் ரொம்ப விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன இருக்காரு? அப்ப ஆண்டவர் வீணரான மனிதனுடைய பாவம் விசுவாசித்து அவர் கிரியைகளை செய்தார். நாம சொல்லுங்க. ஐயோ கை உடையலையே பாஸ்டர் போன வாரம் பண்ண மாதிரியே பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், இது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்படியா நினைக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கேட்டா அந்த பிரசங்கம் பலிக்கும் உங்களுக்கு. அப்போ ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார்னு சொல்லி நம்ம சில காரியங்களை மட்டும் நாம் தியானித்து இங்க நாம் கடந்து சொல்ல போகிறோம். எடுத்துக்கொள்ள ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானிக்கலாம். ஆனால் சில இடங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு நான் பேச இருக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கர்த்தர் பேசுகிறார். தன் மகனை அழைத்துக் கொண்டு போகிறார். முதல் வெளிப்படுகிறது கீழ்ப்படிதல். கிரியைகள் முதல் கிரியைகள் என்ன கிரியைகள்? கேட்குறீங்களா? கவனிங்க. அப்ப ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் மகனை அழைத்துக் கொண்டு போகிறார். ஏன் அவர் அதிகாலையில் எழுதணும்? அது பரிசு போகிறதுனா பண்டிகை ஆசிரியம் சொன்னாரா? இல்ல. என்ன சொல்லிருக்காரு? பலி செலுத்துவோம் குமாரன். அது உட்கார்ந்து மத்தியானம் போல சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு பொங்கி எடுத்துக்கிட்டு கடைசியா போற பலி செலுத்த போற என் பிள்ளைக்கு தேவையான பொங்கி கொடுத்துக்கிட்டு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி உட்கார்ல அதிகாலையிலே எழுந்து தன் தேவனை சொன்ன இடத்துக்கு ஒரு புறப்பட்டு போகிறார். ஒரு ராமன் சொல்லுகிறார். ஏன் அதிகாலை இன்னும் இம்பார்ட்டன்ட்? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசேயை பார்வை சந்திக்க அதிகாலையிலே புறப்பட்டு போ. அதிகாலையிலே என்ன பண்ண பார்வை பார்த்து புறப்பட்டு போ. ஆண்டவர் மோசேயை பார்த்து கூப்பிட்டார், இஸ்ரவேல் மலைக்கு அதிகாலையிலே என்ன பண்ண நீ புறப்பட்டு வா, நான் உன்னை சந்திக்கும்படி அவனோட பேசும்படி. யோசுவா எரிகோவை சுதந்தரிப்பதற்கு தன் சேனைகளை கூட்டிக் கொண்டு எப்போ போகிறாரு? அதிகாலையிலே தன் சேனைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். அது கொஞ்சம் லேட்டா பண்ண ஆகிறதா? எப்போ போனாலும் சுத்தலாம் போகிறோம். அது கொஞ்சம் பொறுமையா சுத்தலாம் சொல்லி உட்கார்ந்துட்டு அதிகாலையிலேயே யோசிச்சு நம்ம வீட்டுல 2 நாள் எடுப்பதற்கு நமக்கு என்னென்னமோ ஆயிடும். 6 லட்சம் புருஷர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சமா வச்சுக்கொள்ளுங்களேன். யோசிச்சு பாருங்க, 4 லட்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போனா
கஷ்டமான சுலபமாக ஒவ்வொருத்தரும் எழுப்பி எல்லாம் பிடிக்க வச்சு உடன்படிக்கை படி தூக்க வச்சு எல்லாத்தையும் நிக்க வச்சு அவன் சுத்த வைக்க கற்பனை பண்ணி பாருங்க. நைட் ஆயிடும். அப்போ அதிகாலை இருட்டோட எழுந்தவருடைய காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. புரிஞ்சவராமன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவரோட கிரியைகளை பார்க்கிறார். என் பிள்ளைங்க அதிகாலையில எழுந்து கர்த்தருக்காக இருதோடு சுதந்திரிக்க போகிறத கர்த்தர் பார்த்துட்டு தான் கடைசி ஜெயத்தை கொடுத்தார். கடலை தட்டி அவர் மகிழ்ந்து ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிகாலை ஆபரம் எழுதும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். வேதம் சொல்லுது அதிகாலையில தேடுகிறவன் சத்தமா சொல்லுங்க. ஆமென். உன் நன்மையை நீ கண்டுகொள்ளணுமா? உன் தேவையை கண்மனையை போல இருக்கு பாஸ்டர். என் தேவையை யாராலையும் சந்திக்கவே முடியாது. அவ்வளவு காரியங்கள் இருக்குது. இவ்வளவு காரியங்கள் கொடுக்கணும் செய்யணும். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. எதையோ என் கண்கள் கண்டடையணும்னு சொல்லி இந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது கண்டடையத்தக்க தேவனை அதிகாலையில் நீ தேடுவன்னு சொன்னா மற்ற எல்லா தேவைகளோடு சமைக்கப்படும். புரிஞ்சவங்க நல்லா சத்தமா ராஜாவை கண்டு கொண்டுட்டு ஒருத்தர சாப்பாடு நம்ம அழுதுக்கலாமா? எத்தனை புரியுது? நான் ராஜாவை பார்த்துட்டு அவருக்கு நான் கிருபையை வாங்கிட்டு ஐயோ நீங்க சுவர் கிடைக்கும் போது நான் அழுகலாமா? ராஜாவை பார்த்துட்டேன்னா ராஜா கிருபை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு என்னங்க கவலை? அப்போ இன்னைக்கு ராஜாவை நம்ம பார்த்து எழுப்பது இல்லை. யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு நேரம் பெண்களுக்கு பிரச்சனை இல்லை. காலையில சாப்பாடு செய்யணும் எல்லாம் பண்ணிடுறீங்க. ஆண்டவர் கண்டடைங்க இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு உங்க கணவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டடைஞ்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு நம்ம சமையல் வாழ்வு கம்மியாக தான் பரவாயில்ல. பெரியவர்கள் பார்த்த வாரிகள் நான் சொல்றேன். நீ திருமணமாகி பிள்ளையை பெற்று ஜெபிக்கிறத பாருங்களும் நீ இந்த வாலிபன் நாட்களில் கத்தவன் கொடுக்குற நேரத்தில் நீ அதிகமாக தான் எழுத முடியாது. நான் அனுபவத்தை சொல்றேன். பிள்ளை கொடுக்கறதுக்கு 2 மணி ஆகும். இதெல்லாம் என் பிள்ளை வாங்கிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு 1 மணிக்கு 2 மணி நேரம் உட்காந்து வீட்டுக்கு 4 மணிக்கு தூங்கலாம் 4 மணிக்கு கறந்து போயிடுச்சு. படுத்தது 2 மணிக்கு 4 மணி என்ன ஆயிட்டு பிள்ளைக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கு? அம்மா கொசு மாற்றி குளிச்சு 5 மணிக்கு எழுந்துச்சு சர்ச்சுக்கு வந்து 5 மணி எழுதி போட்டாச்சு. அப்போ எங்கே தூங்கிருக்கோம்? கவனிக்கிறீங்களா? அதனால திருமணம் ஆன பிறகு அதிகாரி எழுப்பலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுது. காலையில வேலை பார்த்து ஆகும். திருமணம் ஆவதற்கு முன்பதாக இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? தயவு செஞ்சு அதிகாலை எழுதி ஜெபி பண்ணா நீ ஆண்டவர் அன்னைக்கு நீ கண்டுகொள்ள உன் எதிர்காலத்தில் அநேக நன்மைகளை நீ சுதந்திரிக்க ஆரம்பிக்க. அவர் தேட ஆரம்பிக்க கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதே 3ஆம் அதிகார வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிகாலை எழுந்து தன் கழுதையின் சிறும் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு எழுதிக்கிறோம். நோட்ஸ் வச்சு எழுதி கொடுக்கிறதுக்கு ரோஷமா இருக்கும். அப்ப இரண்டாவது ஆவரனுடைய கிரியைகளை பாருங்க. அவர் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காரு? அதிகாலை எழுந்து அவர் ராஜாத்துல கட்டையை பிறந்தாரு. அதிகாலை எடுத்து கட்டையை பிறந்தாரு இல்லை. ஆனா கட்டைகளை பிளந்து அப்போ பிளக்கிறவரை விசுவாசிச்சுக்கிட்டு இல்ல எப்படியாவது பலி செலுத்த விட மாட்டாரு அப்படிலாம் நினைக்கல. கட்டாயமா பலி செலுத்தி தீர்வு வராமல் சொல்லுங்க. கட்டாயமா என்ன பண்ணுவேன்? பலி செலுத்தி தீர்வு. அதனால நான் கட்டைகளை வெட்டி சரியாக பிளந்து கொண்டு சென்று ஆக வேண்டும் என்பதற்காக கட்டைகளை பிளந்து கரெக்டா தன் மகன்கிட்ட கொடுத்து அவதான் தூக்கிட்டு போறாரு. அப்போ அவருக்குள்ள என்ன இருக்குது? கிரியைகளை ஆயத்தம் என்று ஒரு கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. புரியப்படாமல் சொல்றேன். ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம். படிக்கிறப்ப அதுக்காக என்ன படிச்சுட்டு 1க்கு 4 தூக்கிட்டு போவோம். மாஸ்டர் வச்சுருக்கு படிக்கிறவன் சரி படிக்காதவன் சரி 2க்கு மட்டும் போறது இருக்காது. 1க்கு 4 தூக்கி வச்சுட்டு ஒன்று போனா இன்னொரு தினம் செய்ய பண்ணிக்கலாம். ஆனா அந்த பெண் இருக்கிற சொல்லுவாரு ஆனாலும் ஒரு ஆயுதம் கண்டனை செய்யணும். போட்ட விடக்கூடாது. அப்போ ஒரு காரியத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இந்த வேலைக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கும் இந்த பீரியட் மாறும் இந்த புக்ஸ்லாம் என்ன பண்ணணும்? நைட்டே உட்காந்து நீங்க நல்ல பிள்ளைங்க காலையில் எழுந்துச்சு இந்த இங்கிலீஷ் பேர மேட்ச் சொல்லிட்டு நேராக போயிருக்கு ஸ்கூலை பார்த்து போயிருக்கு. எத்தனை புரியுது? அப்போ ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்க
சரி, நாளைக்கு எஸ்கியூஸ். செவ்வாய்க்கிழமை அதிகாலை எந்திரிக்க நம்ம என்ன சந்திக்கப்படாது? ஒப்பு சொல்றீங்களா? ஒவ்வொரு மாற்றம் சுகமாக தேவன் சந்திக்கப்படாது. ஆண்டு கேட்கிறார், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து நல்லா உட்கார்ந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு 7 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் என்னையா ஒரு தேவை சந்திக்கப்படும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அதிகாலை எழுந்திருக்கிறவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். இரண்டாவது ஆயத்தம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தம். ஆயத்தம் இல்லாத பிள்ளைகள் கர்த்தருக்கு அது ஒரு சோம்பே. சில காரியங்கள்லாம் ஆண்டு ரொம்ப ஆயத்தத்தை எதிர்பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். காரணங்களுக்கு யாரும் வலிமைப்படுத்துவோமே. சத்தமா சொல்லுங்களேன். நான் மேல்மாசத்துக்கு போகிறேன். பழைய பாட்டில் ஓய்வு நாள் என்று சொன்னால் வரக்கூடிய ஓய்வு நாள் சில கட்டளை உண்டு. அன்றைக்கு யாரும் சமைக்கக்கூடாது, யாரும் நடந்து போகக்கூடாது. இந்த மாசம் சொல்றீங்க நடந்து போகக்கூடாதா? குறிப்பிட்ட தூரம் ஒரு மனுஷன் ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டான்? தான் வீட்டு சமயத்தில் விளக்குல பொறுக்கிறத சிலர் பார்த்துட்டாங்க. நியாயத்திற்கு கொண்டு வந்தாச்சு. ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விளக்க பொறுக்கிறான். உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? கல்லால் அடிச்சு. எத்தனை வாசிச்சிருக்கீங்க? கவனிக்கிறீங்களா? வசனம் கவனிக்கிறீங்களா? ஓய்வு நாள்ல வேலை செஞ்சவங்க என்ன அளவுக்கு? அப்போ எல்லாரும் பயன்படுத்தி ஓய்வு நாள் சமையல் அப்ப எதுக்கு சமைச்சிருப்பான்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க. என்னை சமைச்சு பெண்கள் கவனிக்கிறீங்க. பெண்கள் போயிட்டாங்க. எப்ப சமைச்சிருப்பாங்க? எப்போ? எப்பவுமே நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருவாங்க. அப்போ சனிக்கிழமை ஆயத்த வேலைகள் என்ன ஆயிடும்? ரொம்ப கரெக்டா என்ன செய்யணும், என்ன கரெக்ட் எதையும் புதிய கூட என்ன பண்ணக்கூடாது. அப்போ கர்த்தர் எவ்வளவு தூரம் பார்க்கிறார் பாருங்க. இது மோசே சொல்லல, கர்த்தர் மோசே சொல்ல வார்த்தை. அப்போ ஆயத்தம். ஓய்வு நாளை மட்டும் அந்த ஓய்வு நாளை ஓய்வு இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தான் பழைய பாட்டு காலத்தை தாண்டி புதிய பாட்டு காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோமே. பயிர்களை பொச்சிட்டுனா கூட அவனை என்ன பண்ண மாட்டேங்கிறார் ஆண்டவர். ஒண்ணுமே சொல்லாம போனாரு. ஓகே, ஆண்டவர் சீசர்கள் சொல்லுகிறாரு, நீங்க போக ஒரு தண்ணீர் குடத்தை ஒரு மனுஷன் தூக்கிட்டு போவான். அவனுக்கு பின்பதாக போக அவனிடத்துல கேளுங்க, பஸ்காவுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணிய ஸ்தலம் எங்கே? அவன் சொல்லுவான், ஜமக்காலத்தில் குறித்த அறையை அவன் ஆயத்தம் பண்ணி வைக்கிற அறையை உங்களுக்கு காண்பிப்பான் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி. அப்போ பஸ்காவை கர்த்தர் அனுசரிச்சாரு. அந்த பஸ்காவுக்கு கர்த்தர் ஆயத்தம் வேலை செய்யறாரு. நான் வரதுக்கு ஜமக்காலமா குறிச்சு அந்த ஆண்டவர் பிதாவை நான் பொழுது கொள்வதற்கு அந்த நாட்டில் வந்து ஜமக்காலத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப கண்டு அவரை ஆராதிப்பதில் அவர் விட்டுக் கொடுத்ததே கிடையாது. ஆராதிக்கிற இடத்துல கடையை வச்சா ஆண்டவர் அடிப்பாரு. அவர் வந்த பிறகு ஸ்பீக்கர் பாக்ஸை நோண்டிக்கிட்டு ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு தான் ஒரு ஆரம்பம் இருக்கும். கவனிக்கும் பசங்க ஜோடி என்ன அல்லேலூயா. வந்த பிறகு அந்த டோர் ஓபன் பண்ணு, அந்த சேரை போடு, அதெல்லாம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன நீ. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ போக ஜமக்காலம் எல்லாம். அப்ப கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீ உண்மையில நீங்க பசங்க 5 மணிக்கு டக் முடிச்சு 8 மணிக்கு வேலை முடிச்சிட்டாங்க. நீ பிரசங்கத்தை அவங்க வெயிட் பண்ணாங்க, டைரி தரி பார்த்தாங்க, கரெக்டாக நீ முடிச்சிட்டாங்க. ஒரு ஆள் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றீங்க ஆயத்தம் வேணும். நீ ஆண்டவர் ஆராதிக்க நம்ம வரல, ஆயத்தம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. பாஸ் என்ன செய்யறது? ரட்சிக்கப்படாதவர் நீங்க ஒரு சமைச்சு கொடுத்து தான் வரணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன வேலை இருக்கு? சனிக்கிழமை செய். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் என்ன ட்ரெஸ் போடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சனிக்கிழமை எடுத்து உன் ட்ரெஸ் எடுத்து போய் உன் ட்ரெஸ் அயன் பண்ணணுமா? சனிக்கிழமை அயன் பண்ணி ஆண்களுக்கு பாஸ் காலை ஷேக் பண்றது நேரம் ஆயிடுது. சனிக்கிழமை ஷேக் பண்ணு. சனிக்கிழமை உன் வேலை என்ன? உன் காயம் சிக்கன் தான் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, சனிக்கிழமை வாங்கி வைங்க. ஃப்ரிட்ஜில் என்னையோ அந்த பிரியாணி வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம். என்னங்க யாரையோ நம்மள தான் சொல்லணும். பிராமணன் சொல்லுங்க. அப்ப ஏன் ஒரு நாள் ஆண்டவருக்காக ஒரு பாச சாப்பிட்டாலும் என்ன? ஆண்டவருக்கு நேற்று குழம்பு
பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கோழி ஓடாம சகல கட் பண்ணுவான். கோழி வெளியே ஓடாம என்ன பண்ணுவான்? அதே போல ஆண்டவருக்குள்ள இருக்கணும் முன் குறிச்சிட்டாருன்னா கட் பண்ணுவாரு. வேண்டாம் தண்ணி தெரிஞ்சுக்கிட்டா வச்சுக்க, உனக்கு எதுவுமே கட்டே ஆக, உங்களுக்கு என்ன ஆகாது, எதுவுமே கிடையாது, புரியாம சொல்லுங்க. ஆயத்தங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது. வேதத்துல ஒரு உதாரணம் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆண்டவராகிய தேவன் புதிய பாட்ட ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு எஜமானுடைய திருமண வீடு கடந்து வர ஆரம்பித்தது. திருமணத்துக்கு எல்லாம் அழைக்கப்பட்ட அநேக அழைப்பு கொடுத்தாங்க. ஒரு வேலைக்காரர்கள் சொல்லி அனுப்புறாங்க, எல்லாம் ஆயத்தமா இருக்குது, நீ கலனை அழைப்பு கொள்வாங்க. யார் என்ன ஆகல, திருமண வீட்டுக்கு வர அடுத்தது இன்னொரு வேலைக்காரனை அனுப்புகிற எஜமானன். எருதுகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் காரியங்கள் ஆட்டு கணக்கெல்லாம் அடிக்கப்பட்டது. நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாம் எங்க போனாங்களா? விவசாயத்துக்கு, தோட்டத்துக்கு கடந்து போறாங்க. இன்னொரு கூட்டம் எங்க போகுது? வியாபாரத்துக்கு கடந்து போகுது. அதான் புரிந்து கொள்ளுங்க. தோட்டத்துக்கு வியாபாரத்துக்கு போறவங்க எல்லாம் விட்டாலா அன்னைக்கு போனா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமா இல்லையா? சத்தமா சத்தமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரெகுலரா வரக்கூடிய பிள்ளைங்க. அதனால உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க சொல்லி நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். அப்பப்போ வந்து போறதுதான் காரணம். அதனால இன்னைக்கு வார்த்தை எல்லாம் கேட்கவே கேட்காது. இந்த வார்த்தை கேட்டவங்க திருந்தவே போறது கிடையாது. தப்பான நான் அதே உதாரணம் உண்மையா இன்னைக்கு வர அடுத்த வாரம் உற்சாகமா பிரசங்கம் பண்ணுறது வந்து பேசிட்டாங்க. ஏ வாட்ட பேசுறியா பிள்ளை போன வாரம் வந்து கடினமான உபதேசத்தை கேட்டு அவங்களுக்கு அந்த பிரசங்கம், அவங்களுக்கு அந்த பிரசங்கம். ஆனால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, உன் ஸ்தானத்தை ரொம்ப விரும்புற. அல்லேலூயா. அப்புறம் வியாபாரத்துக்கு கடந்து போகிறாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, அசட்டை பண்ணப்பட்டவர்கள் புறமே தள்ளு. அப்போ அவருடைய திருமண வீட்டுக்கு வராதவர்களுக்கு தாண்டது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆயத்தம் போன பிள்ளைக்கு அசட்டை பண்றவங்க. ஐயா, இது யாருடைய வீடு? மணவாளன் வீடு. இந்த மணவாளனை சந்திக்கிற மணவாட்டி யாருதான்? சொல்லுங்க, மணவாட்டி யாருதான்? நீங்களும் நான் எதிர்த்து புரியுது. மணவாளன் ஏற்றுக்கணும் நிகழ்ச்சி நமக்கு நடந்துச்சு. மணவாளன் வந்து உட்கார்ந்தாரு. மணவாட்டி வரும் வரும் வரும்னு காத்துட்டு இருக்கோம். மணவாட்டி வந்த பாடல ரொம்ப நேரம் மணவாட்டி லாஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்கிறோம், எனக்கு கொஞ்சம் வேலையாயிருச்சு, நான் என்ன பண்ணல வரலன்னு சொன்னா விடுவாங்க யாராவது சும்மா. அப்போ இந்த ஆராதனை யாருக்கு? மணவாளனுக்கு ஆராதனை. இந்த ஓய்வு ஆராதனை அவருக்கு ஆராதனை. அப்ப அந்த மணவாளனை சந்திக்க நீ எத்தனை மணவாட்டி வராம போயிருக்காங்க. அப்ப கர்த்தர் அவர்களை பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க உள்ளே வாருன்னு சொல்வாரா? அசட்டை பண்ணப்பட்டவர்களே உன்னை அழுவையும் பற்கடிப்பில் இருக்கிற இடத்துல தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை சந்தேகம் புரியுதுங்க? புரியுதா? ஹலோ, ஆண்டவரே உங்க மைண்டுக்கு வேற என்ன சொல்லுகிறது? வராம அசட்டை பண்ணப்பட்டவர்களுக்கு எஸ்கியூஸ் கொடுக்கல, மன்னிப்பு கொடுக்கல, பற்கடிப்பில் இருக்கிற இடத்துல பிடிச்சாங்க அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருக்குரிய ஓய்வு நாளை அசட்டை பண்ணணும்னு சொன்னா நமக்கு என்ன கிடையாது தேவைகள் இல்ல பாஸ்டர். காது குத்து இருக்கு, கழுத்து குத்து இருக்குது, மூக்கு குத்து இருக்குது, தலை மொட்டை இருக்குது, கத்த மொத்தம் அடிச்சு ரொம்ப விசேஷம். ஐயா, மணவாளனை விட மணவாட்டியோட விசேஷம் கிடையாது. உண்மை சொல்ற பிள்ளைங்க கிடையாது. இதுல புரியுது. கத்த சொல்ற உதாரணம் சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆயத்தம் வேணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவரை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி மகிமை கொள்கிறார். அல்லேலூயா. கிருபை